ஸோ அன்றைக்கி கோல்டில் ஸ்கேல்பிங் பொறுத்தளவு இந்த ட்ரேடு ஃபில் டிபி, ஃபில் எஸ்எல், ஃபில் எஸ்எல், ஃபில் டிபி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 0.0 லாட் போட்டிருந்தீங்கன்னா $10 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் $1000 கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிச்சு ஸ்பிங் ஏதாச்சும் கிடச்சிருக்கான்னு. Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி கோல்டை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு இன்றைக்கி இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் 0.2 நெகட்டிவில் போய்கிட்டு இருக்குது. ஓவராலாக இன்றைக்கி கீழே வந்தது பார்த்தப்போ நியர்லி 2% ஃபால் ஆச்சு கோல்டு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு மேலே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 மினிட்ஸில் எது என்ட்ரி செட்டப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல ஃபால் ஆனது தெரிஞ்சு அங்கேருந்து கொஞ்சமாக கோல்டு ரெக்கவர் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கேயுமே இன்றைக்கி ஸ்விங்கை பொறுத்தளவு என்ட்ரி செட்டப் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்கேல்பிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பரவலாக செட்டப் தான் எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா. ரொம்பவும் கிடையாது, போன வாரம் இந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபில் டிபி, இது ட்ரேடு ஃபில் டிபி, இது ஃபில் எஸ்எல், ஃபில் எஸ்எல், ஃபில் டிபி, ஃபில் எஸ்எல், ஃபில் எஸ்எல், ஃபில் எஸ்எல், அகெயின் ஒரு ஃபில் எஸ்எல். ஓகேங்களா. ஸோ ஒரு 5 ட்ரேடு ஃபில் எஸ்எல், 2 ட்ரேடு ஃபில் டிபி. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் கேப்சரபிள். ஸோ 10 பாயிண்ட் லாஸு. ரவுண்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 10 பாயிண்ட் ப்ராஃபிட். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 10.45 அந்த ரவுண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா. 0.0 நாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $10 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் ரவுண்டாக சொல்கிறேன். அதே ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $1000 கிடச்சிருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் லாட்ஸை பொறுத்தளவு. ஓகேங்களா. நீங்கள் ஸ்கேல்பிங்கில் அந்த ரேஞ்ச் தான். தென் அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஐக்கு ஸ்கேல்பிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் ஹைஸும் இந்த ஸ்விங் லோஸும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆகிடுச்சு, நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். ஒரு 1:6 ஆருக்கு மேலேயே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட சில்வரை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்களுக்கு ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் யூஎஸ்டி கார்டு. ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்டர்டே வீடியோஸுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் சம்மந்தம்னா என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் நேற்று. ஸோ பார்க்காதவங்க நேற்று நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே மட்டும் போய் பாருங்கள், சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். ஹவு டு அனாலிசிஸ் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். ஹவு டு ஃபைண்ட் அவுட் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் அதை பண்ணன்றத விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதை எப்படி பண்ணுறது நான் கண்டுபிடிச்சுன்றதை தாண்டி அதை எப்படி இந்த ஹியூமனிட்டியை வச்சு நம்ம எப்படி இந்த ட்ரேடிங் சார்ட்டில் வச்சு அனாலிசிஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் சொல்லி கால் போட்டிருந்தீங்க எடுத்து. தட் மீன்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீக் சண்டே நான் கண்டிப்பாக அந்த சீரீஸை கண்டிப்பாக பண்ணுவேன். மத்தியானம் 12 or 8 நைட்டு. ஓகேங்களா. வீடியோஸ் போடுவோம். உங்களோட டைம்ஸ் தான் கேட்டு டெலகிராமில் கேட்போம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராம். என்னோடய எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் யூஎஸ்டி கார்டை பொறுத்தல அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ தான். அந்த ஸ்விங் லோ கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவராலாக இது பார்த்துக்குவோம், இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். தென் அப்புறம் பார்த்தோம்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்களுக்கு ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிடிசியை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்களுக்கு நம்ம ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உள்ளே வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே வால்யூம் இருக்கிறது. இப்போது நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆயில், இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ள ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி கால்ஸ் கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.